வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம வந்து பனியார சட்டி, தோசைக்கல், இந்த மாதிரி இரும்பு வார்பாலத்தில் வந்த எல்லா பாத்திரத்தையும் எப்படி பழக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். பாருங்கள், இதை பழக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, புளி வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன், ஒரு 50 கிராம் புளி. இது வந்து விளக்கெண்ணெய், இது நல்லெண்ணெய், இது வந்து கல் உப்பு, இது வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் வந்து வச்சுருக்கேன். எதாவது எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம புளிக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். இதை நல்லா இந்த துணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேய்ச்சிப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பனியார சட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து இரும்பு பாத்திரம், அதுக்கப்புறம் இந்த வார்ப்பாலம் வந்து துரு பிடிச்சிருது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த துரு பிடிச்ச பாத்திரத்தை நான் இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் புதுசு வாங்கிட்டு வரும்போதே இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டீங்க அப்படின்னா, நல்லா எண்ணெய் தடவி அதுக்கப்புறம் தான் நம்ம க்ளீன் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக எண்ணெய் தடவி அது ஊறிட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம க்ளீன் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் துரு பிடிக்காது பாத்திரம். பாருங்கள், எப்படி ஆயிருக்கு பாருங்கள் இந்த பாத்திரம். இதுதான் நீங்கள் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரியான பாத்திரத்தையும் நம்ம நல்லா எப்படி புதுசாக்குறது அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எப்பவுமே நம்ம கடையில் பாத்திரம், இந்த மாதிரி இரும்பு பாத்திரம் வார்ப்பாலம் வாங்கினீங்க அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி ஆயில் தடவி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சோப்போ இல்லை என்னவோ அதை போட்டு முதல் வெறும் தண்ணியில் வந்து கழுவணும். நான் இந்த வீடியோவை அது எல்லாமே நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே நம்ம எண்ணெய் தடவி முடிச்சிட்டோம். இப்போ நான் வெந்தயத்தை வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து சேர்த்துக்கலாம், கல் உப்பு. அதுக்கப்புறம் பாருங்கள், புளி. போன வாட்டி நான் வந்து ஒரு வீடியோவை வந்து பழக்கி காமிச்சிருந்தேன், ஒரு தோசைக்கல். அது கொஞ்சம் கல்லெல்லாம் போட்டு தேய்ச்சி பண்ணணும். நிறைய பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு இது ஈஸி தான், நம்ம ஈஸியாக பழகிடலாம். பாருங்கள், புளியை கரைச்சாச்சு. நீங்கள் திப்பியை வந்து தூக்கி போட வேணாம், அப்படியே இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கல் உப்பு நம்ம தேய்க்கும் போது கை வந்து ஒரு மாதிரி ஆகும். அப்படி ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து துணி வச்சுக்கோங்க தேய்க்கும் போது. அப்படி இல்லைன்னா நார் ஏதாவது வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நார் வச்சுக்கோங்க. ஏன்னா கல் உப்பு இருக்கிற தொட்டு உங்களுக்கு வந்து கை வந்து வலிக்கும். சிலருக்கு வந்து அந்த கல் உப்பு போட்டால் ஒரு மாதிரி கை சொர சொரன்னு இதுவாகும். அதனால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இப்படி தேய்ங்க. இந்த வெந்தயம், மஞ்சத்தூள், புளி இதெல்லாமே சேர்ந்து இந்த துரு பிடிக்கிறத தடுத்துரும். பாருங்கள், இந்த மாதிரி துரு பிடிச்சிருக்குன்னா இந்த மாதிரி இரும்பு நார் வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட்டையுமே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், முதல்ல இதை வந்து நல்லா தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இதை
இப்போ பாருங்கள், நம்ம வந்து எல்லாத்துலேயுமே உப்பு, மஞ்சத்தூள், புளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம், எண்ணெய் எல்லாமே தேய்ச்சி வச்சாச்சு. இந்த பனியார சட்டி மட்டும் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஊறட்டும். அது ரொம்ப கருப்பாயிடுச்சு, அதனால் மீதி எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், கண்டிப்பாக சோப்பு அந்த மாதிரி எதுவுமே போட்டு கழுவக்கூடாது. இந்த மாதிரி வெறுமனவே கழுவிக்கங்க. பாருங்கள், நான் வந்து சோப்பு எதுவுமே போட்டு தேய்க்கல. இதை வந்து நம்ம துணி வச்சு தொடச்சிட்டு காய வச்சுக்கலாம். பாருங்கள், வெறும் தண்ணியில் தான் நம்ம கழுவுறோம். வேறு எதுவுமே சோப்பு இல்லை லிக்விடு அந்த மாதிரி சபீனா எதுவுமே போட வேணாம். எல்லாத்தையும் நம்ம கழுவி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு வேஸ்ட்டு துணி வச்சு தொடச்சிக்கலாம். எப்பவுமே பாருங்கள், இரும்பு பாத்திரம், வார்ப்பாலம் இது ரெண்டுமே வந்து நம்ம கழுவி தொடச்சி எடுத்து வச்சாதான் துரு பிடிக்காமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த சொரசொரப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து யூஸ் பண்ண தான் இதில் வந்து நல்லா வந்து பொருள் வரும். இப்போ இதில் லைட்டாக நம்ம நல்லெண்ணெய் தடவி வெயிலில் வச்சிடலாம். பாருங்கள், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவி ஒரு 2 ஹவர் கிட்டத்தட்ட வெயிலில் இருக்கட்டும். ரெண்டாவது நம்ம எண்ணெய் தேய்க்கும் போது உள்ளே மட்டும் தேய்ச்சா போதும். பாருங்கள், இப்படி நீங்கள் தேய்க்கும் போது இந்த அழுக்கு சிலதில் வரும். பாருங்கள், தொடச்சி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அழுக்கு வந்ததுன்னா ஒரு தடவை தொடச்சிருங்க. பாருங்கள், இந்த துரு பிடிச்சிருந்தது இதையுமே நம்ம வந்து நல்லா துருவலாக எடுத்தாச்சு. இப்போது நல்லா நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு வெயிலில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா துணியில் தொடச்சிட்டு நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து இப்போ மேலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த பாத்திரம்லாம். இப்போ இதில் வந்து நான் தோசை ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த கல் வந்து ஃபஸ்ட்டு நல்லா காயட்டும், கொஞ்சம் புகை வர அளவுக்கு காயட்டும். பாருங்கள், நம்ம வந்து மேலே காய வைக்கும் போது இதில் தூசியெல்லாம் பட்டிருக்கோம் எப்படியுமே. அதனால் ஒரு நல்ல துணி வச்சு நல்லா ஃபஸ்ட்டு தொடச்சிக்கோங்க. தொடச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றலாம் இதில். பாருங்கள், இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா தேய்ங்க. இப்போது அடுப்பை கம்மியான தீயில வச்சுருங்க. மறுபடியும் இதை நல்லா தொடச்சிருங்க. ஒரு வேஸ்ட்டு துணி வச்சு தொடச்சிருங்க. அதை அப்படியே கூட தூக்கி போட்டுடலாம், இல்லைனா டிஷ்யூ பேப்பரில் கூட நீங்கள் தொடச்சிக்கலாம். பாருங்கள், லைட்டாக இப்படி தண்ணி தொளிச்சுக்கோங்க. தொளிச்சுட்டு மறுபடியும் நல்லா இப்படி தொடச்சிருங்க. தொடச்சிட்டு நம்ம தோசை ஊற்றலாம். பாருங்கள், இப்போ மாவு எடுத்து ஊற்றிட்டு நல்லா இப்படி கரண்டியில் திரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 2-3 முறை நீங்கள் தோசை ஊற்றும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் தோசை வரும். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2-3 தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றுங்க. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயை குறைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். நான் அடுப்பை சிம்மில் வச்சேன் இல்லைங்களா, இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ பொறுமையாக எடுங்க. முதல் ஒரு தோசை நல்லா வரல அப்படின்னா கூட அடுத்த தோசை நீங்கள் ஊற்றும் போது சூப்பராக வரும். பாருங்கள், சூப்பரான ஒரு தோசை. இதை வந்து நான் இப்படியே மடிச்சுட்டு மறுபடியும் திருப்பி போடுறேன். பாருங்கள், நம்ம 2-3 முறை நல்லா வந்து இந்த கல்லை தொடச்சிட்ட தொட்டு இந்த தோசையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தூக்கி போட வேணாம். பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு தோசை வந்துருச்சு.
இப்போ பாருங்கள், பனியார சட்டியை நம்ம இதில் வச்சுக்கலாம். இதுவுமே நல்லா நமக்கு கொஞ்சம் புகை வர வரைக்கும் காயட்டும். இப்போ இந்த பனியார சட்டி சூடாயிட்டிருக்கு. இப்போ இந்த ஒரு வேஸ்ட்டு துணி வச்சு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கலாம். பாருங்கள், வெட்டின வெங்காயம் வச்சுருக்கேன், இதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சிட்டிகை அளவு நம்ம உப்பு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயம் போட்டுட்டு இதில் நல்லா ஒன்றொன்றுலையுமே வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயம் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், தூக்கி தான் போடணும். நீங்கள் நல்லா துடைக்கும் போது கை கொஞ்சம் சுடும், அதனால் பார்த்து துடைங்க. பாருங்கள், இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கலாம். அடுப்பை அதிகமாக எரிய விட்டுறலாம். பாருங்கள், இது இட்லி மாவு தான், அதுலேயே நான் பணியாரம் ஊற்றி காட்டுறேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். தீயுமே நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி சூப்பராக நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், முதல்ல நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் உடையதான் செய்யும், அது அடுத்தடுத்து நம்ம ஊற்றும் போது சூப்பராக வந்துடும். இது பார்த்திங்கன்னா நம்ம கேஸ்லேயும் வைக்கலாம், அடுப்புலேயும் வைக்கலாம். ஒரு 2 தடவை உங்களுக்கு எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 4 தடவை ஊற்றிட்டீங்க அப்படின்னா சூப்பராக பணியாரம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ பணியாரம் ஃபஸ்ட்டு டைம் தான் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் 2-3 தடவை நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம்னா சூப்பரான பணியாரம் உங்களுக்கு இந்த பணியார சட்டியில் வரும். அதுவும் ரொம்ப நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பணியாரம் இந்த சட்டியில் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். சிலர் பணியார சட்டியை வச்சுன்னு சண்டை போட்டுன்னு உட்காந்துட்டுருக்கணும், அந்த மாதிரி கிடையாது. அது இல்லாமல் இது நமக்கு தோசை மாவு கலந்து இல்லைங்களா, அந்த மாவுலேயே தான் ஊற்றினேன். அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம தோசைக்கல்லையும் பழக்கியாச்சு, பணியார சட்டியும் பழக்கியாச்சு. மற்ற எல்லாத்துலேயுமே நம்ம இதே மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த வீடியோவில் நீங்கள் சூப்பராக சிம்பிளாக எப்படி இந்த பாத்திரம்லாம் பழக்கிறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.